குஜராத்தில் வெல்லப்போவது யார்? கருத்து கணிப்புகளில் பாஜக ஆட்சியை தக்க வைக்கிறது என்று ஆங்கில ஊடகங்களும், உள்ளூர் குஜராத்தி ஊடகங்கள் காங்கிரஸ் தான் வெல்லப்போகிறது என்றும் தெரிவித்துள்ள பரபரப்பான சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. இமாச்சல பிரதேச தேர்தல் முடிவுகளும் இன்று வெளியாக உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையேயான கௌரவ யுத்தமாக பார்க்கப்படும் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கும் 22 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சிக்கு வரும் நம்பிக்கையில் உள்ள காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இருதரப்பும் மணல் பறக்கும் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். குஜராத் மாநிலத்தில் உள்ள 182 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு 2 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் தேர்தல் களம் பிரதமர் மோடிக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையிலான பலப்பரீட்சையாக அமைந்தது என்றால் அது மிக இல்லை. 2012ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 71.3 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது வாக்குப்பதிவு 68.7 விழுக்காடாக குறைந்துள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக குஜராத் மாநிலத்தை தனது ஆளுமையில் வைத்துள்ள பாஜக மாநிலத்தை தக்கவைக்க வேண்டும் என்ற முனைப்போடு உள்ளது. ஆட்சியமைக்க 92 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளது அக்கட்சிக்கு நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. ஆனால் குஜராத் ஊடகங்களின் கருத்து கணிப்புகளோ காங்கிரசுக்கு சாதகமாக உள்ளது. பாஜகவுக்கு எதிரான ராகுல் காந்தியின் பரப்புரை, குஜராத் மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற பட்டேல் சமூக மக்களின் போராட்டம், தலித்களின் உண்ணா போராட்டம், பணமதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்டவை தங்களுக்கு சாதகமாக விளைவை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பிரதமரின் சொந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றால் அது கட்சிக்கு திருப்பு முனையாக மாறும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மற்றொரு மாநிலமான இமாச்சல பிரதேசத்திலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி நிலவுகிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகின்றன. முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் தூமலை பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளது. வீரபத்ர சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த முறை பாஜக வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த கருத்து கணிப்புகள் போலியானவை என முதலமைச்சர் வீரபத்ர சிங் விமர்சித்துள்ளார்.